ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு உங்க இரவு சாப்பாடு தானே. ஆமா, இன்னைக்கு இரவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சூப்பரா எங்க சிலோன் பரோட்டா தான் சுட போறோம். அது சுட்ட மீன் குழம்பு வச்சு சாப்பிட போறோம். மீன் குழம்புக்கும் பரோட்டாக்கும் வேற லெவல் டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு துண்டு எடுத்து பொரிக்கவும் போறேன். சீலா மீன் வாங்கி வச்சேன்னா அதுல குழம்பையும் வச்சு பரோட்டாயும் செய்யலாம். வாங்க, அதான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடை செய்யலாம். பராட்டாக்கு மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார். இது வந்து நான் ஒரு 1/2 கிலோ மாதிரி எடுத்திருக்கிறேன். இதுல கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன், தேவையான அளவு. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்ப கலந்து விட்டாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நாங்க ரொட்டிக்கு எப்படி மாவு குழைப்போமோ அதே மாதிரி குழைச்செடுப்போம். இப்போ இந்த மாதிரி குழைச்சாச்சு. கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கிறேன், தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் குழைச்சிக்குவோம். இப்போ இந்த மாதிரி குழைச்சிட்டேன். இனி தேய்ச்சி எடுப்போம். கொஞ்சமா எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுக்கு பிறகு இங்கே நாங்கள் குழைச்சி வச்சிருக்கோம் தானே, மாவை எடுத்து தேய்ச்சிக்குவோம். இப்ப இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாச்சு. இனி இந்த பக்கம் ஒருக்கா மடிச்சு, நான் நிறைய பரோட்டா வீடியோ போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் யாராவது தெரிஞ்சாக்கள் வருவீங்க, நீ அவங்களுக்காக தான் இது காட்டுறேன்னா இப்படி இதுல வைப்பேன். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையும் தேய்ச்சி எடுக்க போறேன். இப்போ மீன் குழம்புக்கு நான் மசாலா அரைச்சி எடுக்க போகிறேன். தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன், ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துருக்கிறேன். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் சரக்கு தூள் எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட சரக்கு தூள் இல்லைன்னா நீங்கள் கடைகளில் கூட கேட்டு வாங்கலாம். சரியா? இதோட கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட தேங்காய் விருப்பம் வேண்டாம், நீங்கள் இதோட தேங்காயும் சேர்த்து அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் எப்பவும் தேங்காய் சேர்த்து அரைக்கிறேன், தேங்காய் பாலில் தான் சேர்க்குறேன். அதால் தண்ணி மட்டுமே விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு கிரைண்டர் கப்பில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். சின்ன கிரைண்டர் கப்லேயும் போட்டு அரைச்செடுக்கலாம். குட்டி கிரைண்டர் கப்பில் போட்டு நல்லா அரைச்செடுத்தால் அதுலேயும் நல்லா பட்டா வரும். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த கப் இருக்குது, அதில் கூட அரைச்செடுக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய கப்பில் தான் இப்போ அரைச்செடுக்க போகிறேன். இப்போ இதில் போட்டு நல்லா பட்டா இந்த மாதிரி அரைச்செடுத்தாச்சு. பார்த்தீங்களா? இனி இது இருக்கட்டுக்கும் குழம்ப கூட்டுவோமா. இப்போ பார்த்தீங்களா, இது பரோட்டாக்கெல்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இங்கெல்லாம் மீன் குழம்ப கூட்டி அடுப்பில் வச்சுட்டு பரோட்டாவை போட்டு எடுப்போம். மீன் குழம்ப கூட்டுவோம். இதில் கொஞ்சத்தை நான் பொரிக்க போகிறேன். இந்த தலைகள் அதெல்லாத்தையும் போடுவோம். இந்த முள்ளு தலையெல்லாம் சேர்த்து வந்துருக்கு, அது நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இது பொரிக்க எடுத்துருக்கிறேன். இது குழம்புக்கு தக்காளி பழம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடெல்லாம் சேர்த்து ஏற்கனவே அரைச்சிருக்கிறேன். இப்போ ஒரு கொஞ்சமாக சேர்த்துட்டு பிறகு நான் தாளிச்சும் போடுவேன். சின்ன வெங்காயம் இதில் நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிறத சேர்ப்போம். மசாலாவை தேங்காய் பால் சேர்க்கிறேன். இது வந்து 1ஆம் பால், இது 2ஆம் பால், 3ஆம் பால். புளி, உப்பு சேர்க்கிறேன். இப்போ கலந்து விடுவோம். உப்பு சேர்த்துருக்கேன், பிறகு பார்த்து காணாட்டிக்கு சேர்க்கலாம். இப்போ குழம்பு அடுப்பில் வைப்போம். குழம்பு கொதிக்கட்டுக்கு. இது பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், உப்பு சேர்க்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி நல்லா கலப்போம். எல்லா பக்கமும் பிறல்ற மாதிரி இந்த மாதிரி இப்படி கலந்து விட்டாச்சு. இருக்கட்டுக்கு இங்கெல்லாம் மீனை பொரிக்க போடுவோம். எண்ணெய் சூடாயிட்டு பொரியட்டும். நல்ல தோசைக்கல்லை சூடாயிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நீங்கால பரோட்டாவை தேய்ச்சி எடுப்போம். பாருங்க, சூப்பராக நாங்கள் முதல் தேய்ச்சி வச்சதை எடுப்போம். குழச்சி வச்சுருக்கு. இப்படி கையாலேயே தேய்ச்சி விடலாம். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த சப்பாத்தி கட்டியால் கூட தேய்ச்சி எடுக்கலாம். இப்போ தேய்ச்சாச்சு. ஒரு பக்கம் போய் வாட்டு, மற்ற பக்கம் திருப்பி விடுவோம்.
இப்ப பாருங்க பரோட்டா சூப்பரா ரெடி ஆயிட்டு. பரோட்டா மாஸ்டர் வரலாம். வாங்க வாங்க ஓடி வாங்க. பாத்தீங்களா இந்த மாதிரி நல்லா இப்படி வரணும். இப்படி அடிச்சா இப்படி பாஞ்சு நல்லா கிழிஞ்சு தொஞ்சி வரணும் பரோட்டா. ஆமா இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுப்போம். இப்ப மீனை திருப்பி விடுவோம். பொரியட்டும். மீன் பொரிஞ்சிட்டு எடுப்போம். பரோட்டா எல்லாம் சுட்டாச்சு. இங்க மீன் குழம்பு கொதிக்குது. மீன் குழம்புக்கு தாளிச்சு போடுவோம். மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே தாளிக்க போறேன். கொஞ்சமா வெந்தயம் போடுவோம். கருவேப்பிலை, செக்கல் மிளகாய், சின்ன வெங்காயம் இது வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு பாருங்க சூப்பரா வதங்கிட்டு இங்கே குழம்புல சேர்ப்போம். கொஞ்சமா மல்லியில போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் விட்டுட்டு வைக்குவோம். இப்போ குழம்பு சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்து பாருங்க செம்மையா இருக்கு. இப்படி இருந்தா தான் சரி. ஆகலும் மத்த வைக்கலன்னா இப்படி இருந்தா தான் நாங்க காலமே சாப்பிடுவோம். அதை விட பரோட்டாக்கு குழஞ்சி சாப்பிடுவோம். இதுதான் சரி. இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்குவோம். இப்போ எங்களோட சூப்பரான சீலா மீன் குழம்பு ரெடி. பார்த்தீங்களா மண் சட்டி சூட்டுக்கு கொதிச்சு கொண்டிருக்கீங்க. அந்த மீன் பொரியல் ரெடி. இங்கே பரோட்டா ரெடி. இனி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான சாப்பாடு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். இன்னைக்கு பரோட்டாவே பிச்சு போட்டு சாப்பிடல, இன்னைக்கு தொட்டு சாப்பிட போறேன். நல்லா இருக்கும் அப்படி சாப்பிடு பாருங்க. இப்படி தொட்டு முதல் ஒருக்கா சாப்பிடணும் ஒரு ரவுண்ட். சூப்பரா இருக்கும். அடுத்த பத்திலையும் வாங்கி பாருங்க மீனை, பொரிச்ச மீனை செம்மையா இருக்கா. அதையும் வச்சுட்டு வெங்காயம் இருக்கா அதையும் வச்சு இப்படி ஒருக்கா சாப்பிடணும். செம்மையா இருக்கு. தம்பி சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு? நீங்க சாப்பிடல? அது பரோட்டா அடிக்கே சாப்பிட்டாரு. அது குழம்பு மீனை பாருங்க நண்பர்களே. பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. நானே சாப்பிடுறேன். செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்புக்கும் பரோட்டாக்கும் வேற லெவலா இருக்கு. அதுவும் பொரிச்ச மீன் வெங்காயம் எல்லாம் பத்தி சாப்பிட சூப்பரா இருக்கு. நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. ஜெனலின் சொல்லுங்க. இந்த மகனுக்கு காட்டுங்க, இங்கே பாருங்க. இந்த குழம்புல தாளிக்கிற இந்த சுத்தம் தான் நல்ல விருப்பம். நல்லா இருக்கும் தெரியுமா? இப்படி சாப்பிடுங்க.